தமிழக உயர்கல்வித்துறையில் ஆளுநரின் தலையீடுகள் தொடர்ந்தால் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் சூழல் உருவாகும் என அமைச்சர் கோவி செழியன் எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் உயர்கல்வியில் தனி அக்கறை காட்டிய காரணத்தினால்தான் கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் தொடர்ந்து உயர்கல்வித்துறையுடைய பணிகளை, அரசின் பணிகளை குறுக்கிட்டு இடர்பாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்து வருகிறார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுநருடைய குறுக்கீடுகளை அவ்வப்போது அறிக்கையின் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிற கோப்புகளின் மூலமாகவும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். இதன் பிறகும் அதன் நிலையை தொடருவாரேயானால் முதல்வரோடு கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொண்டு சட்ட ரீதியான அவருடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய கட்டம் தமிழக அரசுக்கு வரும். அந்த கட்டத்தை அவர் எட்டாமல் இருப்பது அவர் பதவிக்கு அழகு.